டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியன். வணக்கம். இலங்கை அரசாங்கத்துக்கு மேலதிக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சமிச்சை தோன்றியுள்ளது. ஈழப்போர் 4 போதும் அதற்கு பிந்திய கால பகுதியிலும் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் அதன் மனிதாயமான மற்றும் பாதுகாப்பு பொறுப்புகளை எவ்வாறு நடைமுறைப்படுத்தியது என்பது குறித்து மீளாய்வதற்கான நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் தொடக்கியுள்ளார். ஐக்கிய நாடுகள் ஜனத்தொகை நிதியத்தின் முன்னாள் தலைவர் தொரோயா ஒபெய்ட் மீளாய்வினை நடத்துவதற்காக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஒபெய்ட் சவுதி நாட்டைச் சேர்ந்தவர். இந்திய அமைச்சரவை உறுப்பினர்களுக்கிடையே எந்தவித பிளவும் ஏற்படவில்லை என பாதுகாப்பு அமைச்சர் ஏ.கே. அந்தோனி தெளிவுபட கூறியுள்ளார். புதுடில்லியில் அவர் செய்தியாளர்களை இன்று சந்தித்த வேளையில் அனைத்து முடிவுகளையும் அமைச்சர்கள் ஒன்றிணைந்தே மேற்கொள்கின்றார்கள் என்று வலியுறுத்தி கூறினார். ஊழல் மோசடிகளை சகித்துக் கொள்ளும் நிலையில் அரசாங்கம் இல்லை. எவராவது ஊழல் மோசடிகளில் குற்றவாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டால் நீதிமன்றம் மூலம் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றார் ஏ.கே. அந்தோனி. லிபியாவில் எஞ்சியுள்ள ரசாயன மற்றும் அணுசக்தியோடு தொடர்பட்ட நிறுவனங்கள் என்பவற்றின் மீது தேசிய இடைக்கால கவுன்சிலைச் சேர்ந்த புதிய ஆட்சியாளர்கள் தமது கட்டுப்பாட்டினை கொண்டிருக்கிறார்கள் என நேட்டோ அமைப்பு அறிவித்துள்ளது. அணுசக்தி வல்லமை கொண்ட ஆயுதங்களை அளிப்பதற்கான திட்டம் குறித்து சர்வதேச சமூகத்துடன் தேசிய இடைக்கால கவுன்சில் தொடர்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக நேட்டோ அமைப்பின் பேச்சாளர்கள் ஒருவரான ரோலன் லெவாய் பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் இன்று இடம்பெற்ற வளமையான செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்தார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.